வெல்கம் டு லாஹாயூஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் தொக்கு. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் மிளகு, சீரகம், தனியா, பூண்டு போட்டு, வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி கரெக்டான ரோஸ்ட் ஆகணும்னா, நம்ம இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் 2 பத்து தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இது தனியாக வச்சுருங்க. அகைன் ஒரு பேன் வச்சு அதில் கடுகு, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கிராம்பு, ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. உப்பு வந்து 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுமே நமக்கு எடுத்து வச்சுருக்க நல்லா வாஷ் பண்ண சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போடுங்க. நல்லா டர்மரிக் பவுடர் போட்டு நல்லாமே கிளறி விடுங்க. அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நம்ம தண்ணியை சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்ட ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட விட்டு நம்ம திருப்பி கிளறி இருந்தாலே போதும். அந்த ஆயில் எல்லாம் மேலே வர ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்போது நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு சுட சுட சோறு கூட இந்த சிக்கன் 4 பீஸ் அது மேலே கொஞ்சம் கிரேவி வச்சா அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் இட்.